இந்த ஞானம் என்பதை பற்றி நாம் அநேக தடவை பார்த்திருக்கிறோம். ஞானத்துக்கு இங்கிலீஷில் வந்து விஸ்டம்பாங்க இல்லையா? விஸ்டம். இந்த ஞானம் கிடைப்பது மிகவும் அரிது. உலகத்துக்குரிய ஞானமானது நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் ஆவிக்குரிய ஞானம் கிடைப்பது மிக 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 அரிது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், வேதம் நமக்கு அப்படி சொல்லுகிறது. வேதம் நமக்கு அப்படி சுட்டி காட்டுகிறது. இப்பொழுது நாம் படித்தோம் அல்லவா? யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நாம் படித்தோம் அல்லவா? மறுபடியும் ஒருவர் இதை சத்தமாக படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அவன் ஞானத்திற்குரிய சாதத்தோட தன் கிரிகளை நல்ல நடத்தினானே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் வரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல செய்திகளும் உண்டு. போதும். இந்த ஞானம் பரத்திலிருந்து வந்த ஞானம் அல்ல, உலகத்திலிருந்து வந்த ஞானம் இது. அதனால தான் நம்ம இடத்திலே இன்னமும் வைராக்கியம், விரோதம், கோபம், கசப்புணர்ச்சி, கலகம், துரிச்சை, ஜென்மசோபம் எல்லாமே நம்ம இடத்துல இன்னமும் அது ஆட்கொண்டுதான் இருக்கிறது. இது உலகத்திற்குரிய ஞானமாய் இருக்கிறதுனால்தான் இந்த சுவாபமானது நம்ம ஆட்கொண்டு இருக்கிறது. அதில் இன்னொரு விஷயம் போட்டிருக்கு பாருங்க, பேய்க்கு அடுத்த சுவாபம், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுக்கு உள்ள ஞானம். இதெல்லாம் பரத்திலிருந்து வர்றது ஞானம் அல்ல, உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லக்கூடிய ஞானத்தை நாம் வைத்துக்கொண்டு இது இப்படி, இது அப்படி, அதப்படி, அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஆஹா ஓஹோ, அப்படி அல்ல. ஆஹா ஓஹோ என்று சொல்லுவதற்கு தேவன் நம்மை படைத்தார் அல்லவா, அது ஒன்று போதும். அந்த ஒரு ஞானம் நமக்கு போதும். இப்பேற்பட்ட ஒரு மனிதனை தேவன் இவ்வளவு அழகாக ஒவ்வொரு செல்களும் வேலை செய்யும் அளவிற்கு எப்படியெல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு உண்டான காரியத்தை வைத்து நம்மை உண்டாக்கினார் அல்லவா, அதுதான் ஞானம். உலகத்தில் அதை கண்டுபிடிக்கிறார்கள், எது கண்டுபிடித்தாலும் ரொம்ப வெற்றி அடைந்த மாதிரியான காரியம் இதுவரை நம்ம கண்ணில் படல. இது வெற்றி அடைந்து விட்டது, பெரிய மாபெரும் வெற்றி அடைந்து விட்டது என்று நாம் சொல்லும் அளவிற்கு உலகத்திலே ஞானம் வரவில்லை. ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த ஞானமானது இன்ற அளவு கூட மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு தேவன் அவ்வளவு அற்புதமாக ஒரு சிறு எறும்பு முதல் கொண்டு ஒரு பெரிய மனிதன் முதல் கொண்டு அழகாக புல் பூண்டுகள் வரை அழகாக படைத்திருக்கிறார், ஞானமாக படைத்திருக்கிறார். இது இப்படி இந்த காலத்துக்குரியதை இது செய்யும் என்று நினைத்து அந்த ஞானமாக அதை படைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஞானம் நாம் தேவை என்று நாம் கேட்போமா, அல்லது உலகத்திற்குரிய ஞானம் எனக்கு போதும், இந்த படிப்பு, இந்த வீடு வாசல், கல்யாணம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வீடு, வேலை, இது இருந்தால் எனக்கு போதும், இந்த ஞானம் எனக்கு இருந்தால் போதும், இதில் நான் நல்லா தேறிடுவேன், இதில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் கூட, இது கிடைத்தாலும் கூட, இந்த ஞானம் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றாது. ஆனால் தேவனுக்குரிய ஞானமானது
கடைசி வரை, உங்களுடைய மரண பரியந்தம் வரை இந்த ஞானம் உங்களை காப்பாற்றும். அவ்வளவு அற்புதமாக நம்மை படைத்திருக்கிறார். ஏன் இந்த ஞானத்தை நாம் இவ்வளவு ஒரு காரியமாக எடுத்து பேசுகிறோம் என்றால், ஞானமாக வாழ்ந்த ஜனங்கள், தீர்க்கதரிசிகளோ அல்லது வேறு ஜனங்களோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோ ஞானமாய் வாழ்ந்ததாக இங்கே இல்லை. ஆனால் 2 பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். 2 மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஞானமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இடையிலேயே போய்விட்டார்கள். முதலாவதாக நாம் பார்க்கலாம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 படிங்க. சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தையை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையை கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரும் மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததனால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். இந்த ஒரு வாக்கியம் தான் நமக்கு தேவை. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். தன்னுடைய மரண தருவாயிலே தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு என்னமோ சாலமோன் மேல அவ்வளவு பிரியம். அதே போல தேவனுக்கும் சாலமோன் மீது அவ்வளவு பிரியம். அதனால் தான் இங்கே வார்த்தை பாருங்கள் எப்படி போட்டிருக்கிறது என்றால், கர்த்தரிடத்தில் சாலமோன் அன்பு கூர்ந்ததினாலும் தாவீதுடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்ததினாலும். இது 2ம் நமக்கு தேவை. தாய் தகப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு, ஒரு தகப்பன் தாய் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்பதை ஞானம். தம்பி, பாப்பா, நீங்க இந்த உலகத்துல ஜீவிக்கும் பொழுது ஞானமா ஜீவிக்கணும்பா, நம்மள எல்லாம் ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரியான புத்திமதிகளை சொல்லும் பொழுது சில பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாது. சில புத்திசாலியான பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும். நடந்தாலும் கூட இந்த உலகம் விடாது. நடப்பதற்கு இந்த உலகம் நம்மை நடக்க விடாது. ஆனால் தேவன் மீது பற்றுதலாய் இருந்து, கர்த்தரிடத்திலே பற்றுதலாய் இருந்து தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகள் பிழைத்துக் கொள்ளும். இது இந்த நீங்கள் சத்தியத்தில் பார்த்தீங்கன்னா இது அருமையாக இருக்கும். இந்த ஞானத்தில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் நீதிமொழிகள் சாலமோன் எழுதும்போது அவ்வளவு அருமையாக அற்புதமாக நீதிமொழிகள் எழுதினார். சரி, இப்பொழுது தகப்பனாருடைய அட்வைஸை கேட்டார். தேவனிடத்திலேயே அன்பு கூர்ந்து தகப்பனாருடைய அட்வைஸை கேட்டுட்டார். இனி அடுத்தது படிங்க. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்குள் போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியேன் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு வைத்து அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரே, உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். இப்போ இந்த சாலமோன் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? எங்க அப்பாவுக்கு நீங்க எல்லாமே கொடுத்து
எல்லா செல்வாக்கையும் கொடுத்து எங்கள் அப்பாவை ராஜஸ்தானத்தில் உட்கார வைத்திருக்கிறீங்க. இப்பொழுது என்னையும் நீங்கள் ராஜஸ்தானத்தில் உட்கார வைப்பதற்கு ஒரு சொப்பனத்தில் தேவன் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். என்னை ராஜஸ்தானத்திலே நீங்கள் உட்கார வைப்பதற்கு நீங்கள் ஆலோசனை பண்ணுகிறீர்கள். கரெக்டு தான், உங்களுடைய ஆலோசனை கரெக்டு தான். ஆனால் அந்த ஆலோசனைக்கு தகுந்த ஒரு ஆள் நான் அல்ல என்று அவரே தேவனிடத்திலே வாய்விட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்களா? நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத பிள்ளையாய் இருக்கிறேன். யார்கிட்டையுமே பேசல, இந்த ஜனங்களை பற்றியும் தெரியாது, இந்த அரண்மனையை பற்றியும் எனக்கு தெரியாது. ஏதோ வருவேன், விளையாடுவோம், பேசிகிட்டு இருப்பேன், என் வயசு பையன் கூட பேசிகிட்டு இருப்பேன், சாப்பிடுவேன், போவேன், வருவேன். ஆனால் இந்த அரண்மனைக்குள்ளே என்ன நடக்குது, தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாத தேவனே, நான் என்ன செய்வது? போக்கு வரவு அறியாத பிள்ளையாய், சிறு பிள்ளையாய் நான் இருக்கிறேனே. இது ஒன்று போதுங்க தேவனுக்கு. அவர் கேட்ட உடனே தாவீது உடனே சொல்லியிருக்கலாம், எனக்கு பெரிய ஒரு அந்தஸ்து வேணும், எங்கள் அப்பாவிட மேலான ஒரு அந்தஸ்து வேணும், நான் ஆள்வதற்கு பெரிய ஒரு நான் தங்குவதற்கு அரண்மனை வேணும், நான் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கணும். இப்போ இருக்கிற பிள்ளைகள் அதைத்தானே கேட்கும். ஒருவேளை திடீரென்று கனவுல தேவன் கனவுளை மகனே மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு உதிப்பதெல்லாம் நான் நல்லா படிக்கணுங்க, நான் என்ன நினச்சி படிக்கிறேன்னா அந்த படிப்பு நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து படித்து இந்த உலகத்திலே நான் பெரிய ஆளாகணுங்க, அப்படி தானே கேட்குங்க. ஆனால் இந்த உலகத்தினுடைய போக்குவரவு என்ன என்பது இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் எவ்வளவு ஞானம் இருந்தால், எப்பேற்பட்ட ஞானம் இருந்தால், தேவனிடத்திலேயே சிறு பிள்ளையான இந்த வாலிப மகனான சாலமோன், உனக்கு என்ன வேணும் கேளுப்பா, நான் தரப்ப உனக்கு, இந்த உலகத்தை படைத்து ஆண்டு எல்லாவற்றையும் படைத்து உன்னையும் படைத்து உங்க அப்பா சிங்காசனத்தில் உட்கார வைத்தன்னா என்னை நம்பலையா? நீயே நம்புற. ஆனால் நம்புவதற்குரியான அந்த நடக்கைகள் என்னிடத்தில் இல்லை. இப்பொழுது படிகள் யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கப்போம். மரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமாய் இருக்கிறது என்று சாலமோன் தன்னை பற்றி தான் உண்டாக்கின தேவனிடத்திலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இந்த மாதிரி கனியெல்லாம் என்கிட்ட இல்லையே, நான் எந்த இடத்துக்கு போக்குவர எதுவுமே இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நீங்கள் இப்படி திடீர்னு என்னை கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறது? நான் உன்னை நடத்துகிறேன், நீ என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற, உன் தகப்பனார் என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், நான் உன் தகப்பனாரை அந்த ஸ்தானத்திலே உட்கார வைத்திருக்கிறேன், உன்னுடைய தகப்பனாருக்கு வயது சென்று விட்ட காலமாகிவிட்டது, அந்த ஸ்தானத்திற்கு நான் உன்னை உட்கார வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு உன்னை கேட்கும் பொழுது நீ இப்படி பதில் சொல்லுகிறாயா என்று தேவன் ஒருவேளை மனசாபப்பட்டிருக்கலாம். ஆனால் மனசாபப்படவில்லை. இப்போ அடுத்த வசனம் படிங்க, 8வது வசனம். ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். எப்படிங்க கேட்டிருக்காரு? எப்படி கேட்டிருக்காரு நம்ம பார்க்கலாம். உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க
எனக்கு ஒரு ஞானத்தை தாருங்க. ஜெபிச்சிருக்கிறாரு பாருங்க எப்படின்னு. தகப்பன் வந்த வழி, தகப்பன் எப்படியெல்லாம் ஜெபித்து தேவனிடத்தில் கேட்டு விரோதிகளை முறியடித்தாரோ அதே போல இந்த ஜனங்களை, அதாவது என்னுடைய தகப்பனாருடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று நினைக்காதபடிக்கு உம்முடைய ஜனங்கள், அது அந்த வார்த்தை நீங்க நல்லா பார்த்துக்குங்க, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கும், அடுத்தது ஏறத்தலையா எண்ணிக்கைக்கு அடங்காத லக்கத்திற்கு உட்படுதுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அடியேனுக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும் என்று ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் இந்த ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்பட்ட விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். தனக்கு ஒன்றும் கேட்கலீங்க. நான் என்னை அந்த ராஜஸ்தலத்தில் உட்கார வைங்க, எங்கள் அப்பா பேர் அதில் உட்கார வைங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் அப்பா கூட இருக்கும்போது எல்லாமே பார்த்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு சேர்த்து வச்சுட்டாரு, இன்னும் எந்த கவலையும் இல்லை, என்னை உட்கார வச்சிங்கன்னா போதும். கேட்கல. இதுதான் பரத்திலிருந்து வந்த ஞானம். உலகத்திற்கு உண்டான ஞானம் இது அல்ல. இது பரத்திலிருந்து வந்த ஞானத்தினாலே சாலமோன் அருமையாக தேவனிடத்தில் பேசினார், ஜெபித்தார். இத்தனை ஜனங்களுக்கு மத்தியில அடியேன் இருக்கிறேனே, நான் எம்மாத்திரம், நீ போய் என்னை இந்த சாலத்திலே உட்காரும் என்று என்னை சொல்லுகிறியே, எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் நன்மை எது தீமை எது என்கிற அந்த இதுக்கே அந்த வார்த்தைக்கே என்ன அர்த்தம் எனக்கு தெரியாதே, என்னை போய் நீர் இந்த இடத்திலே உட்காரும் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை தேவன் என்ன சொல்றாரு? 10வது வசனத்தை, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இந்த உகந்த விண்ணப்பத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்திலே இப்பேற்பட்ட ஒரு விண்ணப்பத்தை தான் எதிர்பார்க்கிறார். இப்போது யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க, 5ஆம் வசனம் படிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படிங்க? சும்மா கொஞ்சம் ஞானம் கேட்டான் தான் கொஞ்சம் வச்சுக்கோ, அப்படி அல்ல, சம்பூரணமாய் கொடுக்கிறவர்கிட்ட நீ கேளு. அதைத்தான் சாலமோன் கேட்டார். அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் அப்படி அள்ளி கொடுப்பாருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏதோ அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாரு. ஆனால் இப்படி கொடுப்பார் என்பதை சாலமோன் அறியவே இல்லை. இப்படித்தாங்க நாமும் நம்முடைய ஜெபத்திலே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, பிள்ளையை கொடுங்க, குழந்தைங்க எனக்கு நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி இருக்கிறான், இந்த வீட்டுக்காரன் அப்படி இருக்கிறான், நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கிற, சபைக்கு நானும் 40-30 வருஷமா வந்து கொண்டு தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு அந்த சம்பூர்ணம் கிடைக்க மாட்டேங்குது? ஆனால் அந்த உலகத்தில் எல்லா அக்கிரமும் செய்து கொண்டு இருக்கிற இந்த மக்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சம்பூர்ணம் ஐஸ்வர்யமும் இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையும் அவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையும் ஜே என்று இருக்கிறதே என்று அங்கலாய்க்காதீர்கள். தேவன் அந்த அங்கலாய்ப்பை விரும்புகிறது இல்லை. நீங்கள் அங்கலாய்க்க உங்களோட அங்கலாய்ப்பை தேவன் கண்டிப்பாக பார்த்து கொண்டே இருந்து ஒரு நாள் நம்மை விட்டு நம்முடைய வேண்டுதலையே கேட்காமல் போய்விடுவார். ஞானமாய் எதை கேட்டாலும் ஞானமாய் தேவனிடத்தில் கேளுங்கள். தேவனே
இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வருவதற்கு எனக்கு எந்த விதமான தடைகள் இல்லாதபடி என்னுடைய சகோதர சகோதரிகளை அந்த ஒரு நாள் நான் சந்திப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எனக்கு எப்படியாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த 1 மணி நேரம் அவர்களோடு நான் ஐக்கியப்படுவதற்கு உண்மை நான் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு இந்த வாய்ப்பை மட்டும் எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். இது தேவனுக்கு உகந்த விண்ணப்பமா, உகந்த இல்லாத விண்ணப்பம்? இது தேவனுக்கு உகந்த விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை தான் சாலமோன் அங்கே பண்ணினார். பண்ணின உடனே அடுத்த 11ஆம் வசனத்துல, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். ஏற்ற ஞானத்தை வேண்டிக் கொண்டபடியினால். இதுல எத்தனை வருதுன்னு பாருங்க. முதலாவது, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல். நாம கேட்போம் கண்டிப்பா, எனக்கு இத்தனை வருஷம் வரைக்கும் நான் இருந்தேன்னா நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், என்னோட கொள்ளு பேர வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்து சாதிச்சிருவேன், நாம கேட்போம். ஆனால் இங்கே சாலமோனுக்கு தேவன் அந்த மாதிரியான ஒரு வரத்தை கொடுக்கவில்லை. அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், சாலமோனை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கிறார். நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், இரண்டாவது நீ உனக்கு ஐஸ்வர்யத்தை கேளாமலும். இதுதான முக்கியம். அந்த ராஜ அரண்மனையை பாதுகாப்பதற்கு வேணுங்கிற ஐஸ்வர்யம் தேவையில்லவா? தன்னுடைய தகப்பனார் சேர்த்து வைத்து விட்டார், ஆனால் அது வேற ஒரு காரியத்திற்காக சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் ஐஸ்வர்யம் தேவை என்று இந்த சாலமோன் மண்டபத்தை ராஜ அரண்மனையை பராமரிப்பதற்கு வேணுங்கிற ஐஸ்வர்யத்தை தாரும் என்று கேட்காமல், அப்படியும் கேட்கலையே நீயே, அதுவும் கேட்காம இந்த ராஜ அரண்மனையில் நான் உட்கார போற கஜானா காலியா இருக்குது, அங்க அந்த கஜானா காலியாகாம இருக்கிறதுக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யத்தை கொடுங்கன்னு கூட கேட்காம நீ இப்பேற்பட்ட காரியத்தை கேட்டுட்டே மகனே என்று இரண்டாவதாக சொல்கிறார். மூன்றாவதாக இன்னொன்று என்ன சொல்றார்? தாவீதின் காலத்திலே சத்துருக்கள் அவரை போட்டு நச்சு எடுத்துட்டாங்க. அவரை நிம்மதியான வாழ்க்கையில இருக்க விடாம, அவரை கடைசி வரைக்கும் ராஜாவாக உட்காராத அளவிற்கு தாவீதை தொந்தரவு பண்ணி எடுத்துட்டார்கள். அவருடைய மரண காலம் வரைக்கும் அவருக்கு தொந்தரவு தான். மகன், மாமனார், எல்லாம் ஜனங்க எல்லாமே தொந்தரவு தான். ஆனால் இங்கே சாலமோன் கேட்ட விதத்துல பாருங்க, இன்னொரு வித்தியாசமான ஒரு விதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. உன் சத்துருக்களின் பிராணனை தேடாமல், உன்னுடைய சத்துருக்களின் பிராணனை கேளாமல். இதெல்லாம் சாலமோன் தேவனிடத்துல கேட்டிருக்கணும், தேவன் விரும்பிப்பாராட்டிருக்குது. ஆனா அவர் அதெல்லாம் கேட்காம சிம்பிளா ஒரு இதை மட்டும் சொல்லி போட்டு, நீ இதெல்லாம் கேட்கல, ஆனா நீ கேட்காததுக்கு முன்னாடியே நான் சம்பூரணமாய் ஞானத்தை சம்பூரணமாய் கொடுக்கிறஇடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். நான் கொடுப்பேங்கிறது எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. ஆனா நீ கேட்ட அறியாத பருவத்தில் நீ இதை கேட்டுட்ட, உனக்கு செய்ய வேண்டியதை உனக்கு தேவையானதற்கு மேலாக நான் செய்கிறேன் என்று மூன்றாவதாக காரியத்தை சொல்கிறார். உன் சத்துருக்களின் கைகளுக்கு தப்பிவியாமல். தாவீது இருந்த காலத்தில் இருந்ததுங்களா? கடைசி வரைக்கும் சத்துருவினாலேயே தாவீது நொந்து போய் செத்தார். அடுத்தது நான்காவது காரியம். இந்த காரியத்திலே நீ இந்த காரியத்தை கேட்டதினால் உனக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் அதிக ஞானத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன்.
இந்த உலகத்தில் இல்லாதவன் உன்னை போல ஒரு மனுஷன் இல்லை, உன்னை போல் ஒரு ஆள் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஞானவான் உலகத்தில் பிறக்க மாட்டாங்கிற ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவருக்கு கொடுத்தார். இதை ஏற்றுக்கொண்ட சாலமோன் அதே மாதிரி வாழ்ந்து காட்டினார். தேவன் சொன்ன காரியம் அத்தனையும் அவருக்கு கிடைத்தது. சாலமோன் இருந்த காலகட்டத்திலே, தாவீது இறந்த பின்னாடி சாலமோன் இருந்த காலகட்டத்திலே சண்டையே இல்லை, அமைதலாக இருந்தது. 5ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. என் தகப்பனாருக்கோ விரோதியும் இருந்தார்கள், இடையூறும் இருந்தது, விரோதியும் இருந்தார்கள், இளைப்பாறுதலும் இல்லை என் தகப்பனாருக்கு. ஆனால் என்னுடைய தேவன் நான் சும்மா என்னிடத்துல கேள்வி கேட்டதற்கு எனக்கு தெரியாமல் நான் போக்கும் வரவும் அறியாத ஒரு சிறுபிள்ளை என்று சொன்ன வார்த்தைக்கே தேவன் எனக்கு இப்பேற்பட்ட சாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டாரே என்று சொல்லி தேவனை மெச்சிக்கொள்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறார் சாலமோன். இந்த ஞானத்துக்கு இவருக்கு ஞானம் கிடைத்து விட்டது என்பதற்கு ஒரு பரீட்சையும் வேணுமல்லவா, ஒரு சோதனை வேணுமல்லவா, அந்த சோதனையும் தேவன் செய்து வைத்தார். இவர் ராஜ அரண்மனையிலே போய் உட்கார்ந்த உடனே அங்கே ஒரு பஞ்சாயத்து வருகிறது. ராஜ அரண்மனையிலே முதல் போய் சாலமோன் போய் மண்டபத்தில் சேரில் உட்கார்றாரு. 2 பெண்மணிகள் இதுக்கு வராங்க, ஒரு இதுக்கு வராங்க, எங்களுக்கு நியாயம் தீர்த்து வையும் என்று சொல்லி 2 பெண்கள் 2 குழந்தைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இதை நீங்கள் படிக்கலாம். ராத்திரி நான் பிள்ளை பெற்ற 3 நாளில் அதான் மேலிருந்து அவர் அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்று 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம், எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியார் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடுந்த பின் நான் அதை உற்று பார்த்து வீட்டில் போய் படிச்சுக்குங்க. இதில் 2 பேர்த்துக்கு ஒரு இது நடக்குது. இதில் சாலமோனை நியாயம் விசாரிக்க சொல்லி பஞ்சாயத்து செஞ்சு, நீங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பெண்மணிகள் நிற்கிறார்கள். குழந்தைகளை, ஒன்று இறந்து விட்டது, ஒன்று உயிரோடு இருக்கிறது. அதை கொண்டு அரண்மனை முற்றத்திலே நிற்கிறார்கள். இதை சாலமோன் நியாயம் தீர்த்து வைக்கணும், பஞ்சாயத்து தீர்த்து வைக்கணும். இதை சுற்றி இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் இருக்கும் ஜனங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இந்த சின்ன வயசுல இவர் வந்துட்டார் இல்லையா, இவருக்கு என்ன ஞானம் கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற சுற்றி இருக்கிறவங்க வேடிக்கை இப்படித்தான். இவன் பைபிளை எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறானே, இவனுக்கு என்ன பண்ணுறான்னு நம்மளைத்தான் கண்ணோக்கி கொண்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதே போல் இவன் நாம் போய்கொண்டு இருக்கிறோமா, இவனுக்கு என்ன நன்மை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்முடைய ஜனங்களே நம்மை சுற்றி பார்ப்பார்கள். அதே போலத்தான் அங்கே சாலமோன் ஆண்ட அந்த தேசத்திலே சாலமோன் முதல் பஞ்சாயத்து பண்ற காரியம் வரும்பொழுது அங்கே இருக்கிற கண்கள் பூரா சாலமோனை பார்த்தது. அந்த தீர்ப்பை மட்டும் நீங்க படிச்சிருங்க. ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள்,
என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், அவளுக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து கொடுங்கள் என்றார். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். யாரு? அந்த தாய், பெத்த தாய் அந்த குழந்தைக்காக தன் குடல் எரிந்ததே, அந்த தாயினிடத்திலேயே பிள்ளையை கொடுத்து விடுங்கள், இவள் பொய் சொல்லுகிறாள் என்று சொல்லி அவளை நியாயம் தீர்த்தார். பஞ்சாயத்து தீர்த்து அவளை அவளை சாகடித்தார். முதல் தீர்ப்பே பாருங்கள், தேவன் கொடுத்த ஞானத்தில் முதல் தீர்ப்பையே நற்கிரியைகளை செய்து அவர் தேசத்திலே நல்ல பெயர் எடுத்தார். அது மாத்திரமல்ல 13ஆம் வசனம் படிங்க. 3:13. இதுவும் ஒன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அதான் பிறப்பதே இல்லை. இனி வரக்கூடிய காலத்தில் உன்னை மாதிரி ஒரு ஞானவான் பிறக்கப் போகிறது இல்லை என்று தேவன் சாட்சி கொடுத்தார். இன்னொரு சாட்சி சொல்கிறார் பாருங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கடற்கரை மணல் அத்தனையான மனோவிருத்தி. நம்மகிட்ட பெரிய 4 கல் போடுற அளவுக்கு இருக்கிற மனவிருத்தி கூட நம்மகிட்ட இல்லை. ஆனால் கடற்கரை மணலை யாரால எண்ண முடியுமா? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், கடற்கரையில் கூட்டிக் கொண்டு அந்த கடல் மணலை பார், இதை உன்னால் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதை விட உனக்கு ஜனங்களை, உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்தார் அல்லவா? எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! எப்பேற்பட்ட ஞானம் நிறைந்த தேவன் நம்முடைய தேவன்! இங்கே சாலமோனுக்கு கடற்கரை மணலத்தினையோட மனோவிருத்தியை கொடுத்தார். யார் செய்ததுங்க? தன்னுடைய தாய் தகப்பன் போதித்தது, பிள்ளைக்கு போதித்தது. எத்தனையோ பிள்ளைகள் அவருக்கு இருந்தாங்க. அப்சலோம் இருந்தாரு, நிறைய பிள்ளைகள் அவருக்கு இருந்தார். அத்தனை பிள்ளைகளும் வாதிப்பாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு பிள்ளை மட்டும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அதன்படி வளர்ந்த சாலமோன். அவர் காலத்தில் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ எதுவே இல்லை. தேசம் அமைதலாகவும், அது ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அதில் இருக்குது 25ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். இந்த பாக்கியம் தாவீதுக்கு கிடைக்கவில்லை. கெபியிலே குடியிருந்தார். சிங்கம், புலி, கரடி மாள்கிற கெபியிலே குடியிருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அவ்வளவு நிழலிலே அவர்களை பராமரித்தார். ஏன்னா தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் அப்பேற்பட்ட வாக்கு தத்துவம். இங்கே தன்னுடைய மகன் செய்கிற ஞானமான காரியங்கள், இதையெல்லாம் பார்த்து தேவன் அவ்வளவு உயரத்திலே கொண்டு போய் சாலமோனை வைத்தார். வைத்த சாலமோன் அறிவு இல்லாதபடி புத்தி கெட்டு போய் தன் இஷ்டத்திற்கு தேவன் விட்டுவிட்டார். நான் தான் ஞானவான் என்று நினைத்தாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அப்படி கூட நினைத்திருக்கலாம்.
நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, நான் சொல்வது எல்லாம் நடக்கும், என் தேவன் எதை செய்தாலும் எதை கேட்டாலும் எனக்கு செய்வார் என்கிற அகம்பாவம், தான் என்ற அகம்பாவத்தை அவன் பிடித்து கொண்டான். பேய்க்கு அடுத்த தனம் படித்தோம் இல்லையா? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் பேய்க்கு அடுத்த தனத்தை பிடித்து கொண்டான். பேய்கள் கூடயே போய் அவன் உறவாட வைத்தான், உறவாடிக்கிட்டு வைத்து விட்டான். தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. அவன் வாழ வேண்டிய வயது எவ்வளவோ வயதாக இருந்திருக்கலாம். தேவன் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்திருப்பார், அது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் நினைத்தால் தேவன் நம்மை அதிக வருஷம் அதிக நாட்கள் நம்மை வாழ வைப்பார், சுகபோகத்தோடு வாழ வைப்பார் என்று நினைத்தான். ஆனால் அற்ப ஆயுசிலே 60 வயசிலேயே இறந்து போகக்கூடிய சூழ்நிலையை தேவன் உண்டாக்கிவிட்டார். இதுவும் பரத்திலிருந்து வந்த ஞானம்தான். பரத்திலிருந்து வந்த ஞானத்தை எப்படி கையாள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது எனக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், இந்த ஞானத்தை நான் எப்படி கையாள்வது? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, மற்ற ஜனங்களோடு நான் இருக்கும் பொழுது, இந்த ஆகாய தாமரை பட்டும் படாமல் எப்படி குளத்துக்குள் இருக்கிறதோ அதே போல நான் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது இந்த ஞானத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த ஞானத்தை நான் எப்படி பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக நாம் இப்பொழுது சாலமோனை பார்த்தோம். அடுத்ததாக அதை கற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே 33 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை அற்புத விதமாக பரிசுத்த விதமாக ஒரு அசுத்தம் இல்லாதபடி நியாயத்தை நியாயமாக பேசி தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றி ஞானமாய் இந்த உலகத்திலே 33 ஆண்டு காலம் ஜீவித்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவரும் தானே நம்மை போல ஒரு மனித உருவத்திலே வந்தார், மனிதனாக பிறந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் படிங்க. இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர், அது இல்லைங்க, 52 பின்பு இயேசு நமக்கு விரோதமாய் வந்த பிரதான, இல்லைங்க 52, லூக்கா 2:52. போதுங்களா? சிறு பிள்ளையிலிருந்து தாய் தகப்பன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நடந்து தன்னுடைய மெச்சூரான வயதிலே போய் தேவ வசனத்தை தேவாலயத்திலே பேசத் தொடங்கினார். போய் அக்கம் பக்கத்தில் போய் அரட்டை அடிக்கிறது போலிங்க. எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, படிங்கிறாங்க, வேலைக்கு போ என்று சொல்கிறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து பேசவில்லை. இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தார், அதுவும் பரிசுத்தமாக இருந்தார். அதனால்தான் அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் எந்த இடத்துக்கு போனாலும் மனுஷனுடைய தயவு அவருக்கு கிடைத்தது. நாமும் இதே போல தேவனோடு ஒரு ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது, தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது நாமும் இதே போல ஜீவித்தால், இந்த உலகத்திலே ஜீவித்தால் நம்முடைய ஜீவியமும் அதே மாதிரி இருக்கும். இயேசுவானவருடைய ஜீவியத்தை மாறியே நம்முடைய ஜீவியமும் இருக்கும். என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது வந்தாலும், என்ன தேவனே
உண்மையே நான் நம்பி இருந்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க. அது இல்லை. அப்படியே திருப்பி வாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. அவனவன் இல்லை 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 13ஆம் வசனம் 1:13. போதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் போதிக்கப்படுகிறேன் என்று பொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் போதிக்கப்படுவர் அல்ல, ஒருவனையும் அவர் போதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இஷ்டத்தினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இதுக்கு யாருக்கு பதில் சொல்ல முடியும்? நாமே தேடி, நாமே போய் சோதனையை தேடி, நாமே போய் ஏற்றுக்கொண்டு அதை செய்யும் பொழுது, தேவனே உண்மையை நம்பி வந்தேனே, எனக்கு இத்தனை சோதனை கொடுத்துட்டீங்களே, அவரை போய் நம்ம குற்றம் சொல்லலாங்களா? இந்த பக்கம் ஒரு கல்லை, அந்த பக்கம் ஒரு கல்லை. அவன் எப்பேற்பட்ட வார்த்தை சொன்னான், இவன் எப்பேற்பட்ட வார்த்தை சொன்னான். அவன் சொன்ன வார்த்தைக்கு அன்றைக்கே பரதேசிக்கு போயிட்டான். இவன் சொன்ன வார்த்தைக்கு அப்பொழுதே அவனை சிலுவையில் அறைந்தார்கள். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய நடக்கைகள், நற்கிரியைகள், இதையெல்லாம் பரத்திலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கிறதா என்பதை நாம் பார்த்து செயல்பட வேண்டும். பரத்திலிருந்து வராததை நாம் படித்தோம். அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்தோம். பரத்திலிருந்து வராததும் இருக்குது, பரத்திலிருந்து வந்ததும் இருக்கிறது. இதில் எது எனக்கும் உங்களுக்கும் தேவை என்பதை நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நாம் இந்த உலகத்திலே ஜீவிப்பது மிக 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 லேசானது. எல்லாரும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு, அவருடைய நற்கிரியைகளுக்கு உடன்பட்டவர்களாய் நாம் இருந்தோம் என்றால், அந்த வசனத்தை மறுபடியும் வேணாலும் படிக்கலாம். நிறுத்தி படிங்க. முதலாவது சுத்தமுள்ளதாய், அங்கிருந்து வர ஞானம் சுத்தமுள்ளதா வரும். அடுத்தது அது சமாதானத்தை கொடுக்கக்கூடியதா வரும். அடுத்தது சாந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும், இணக்கம் உள்ளதா இருக்கும். இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்காது. இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் உலகத்தை ஜெயிப்பது மிகவும் லேசான காரியம். உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தோம். அதே இன்னொரு காரியத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே உதாரணத்துக்கு நாம் சாலமோனையும் பார்த்தோம். கிடைத்ததை பயன்படுத்த தெரியாத சாலமோன் தேவன் தனக்கு கொடுத்ததை பயன்படுத்தி 33 ஆண்டு காலம் எந்த விதமான கள்ளம் கபடம் இல்லாத பரிசுத்தமான ஜீவியம், ஒருவருக்கு நியாயம் சொல்வதிலும், அருமையான தீர்ப்பு சொல்வதிலும், தீர்ப்பையும் ஞானமாய் சொல்வதிலும், மற்றவர்களிடத்திலே ஞானமாய் நடந்து கொள்வதிலும், வேத விஷயத்திலே கடிந்து கொண்டு பேசுவதிலும், சதுசேயர்களுடைய அந்த நியாய பிரமாணத்தை கடிந்து கொண்டு பேசுவதிலும் இயேசுவை போல இந்த உலகத்திலே ஜீவிக்க யாராலும் முடியாது. நமக்கு கஷ்டம் வந்தால் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உடனே இங்கே தான் வருவோம், சபைக்கு தான் வருவோம். நான் சபைக்கு போகிறேனே, அப்படி இது பைபிள் எடுத்துகிட்டு போகிறேனே, டெய்லி ப்ரேயர் பண்ணுறேனே, எல்லாமே இதாகுது, எனக்கு எல்லாமே தோல்வி, அது அங்கே தான் நாம் வருவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசி வரை தேவனே என்னை இதுக்கு தான் அனுப்பிச்சிங்களா, இப்படியெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிங்க, இவனுக்கு கூட சண்டை போடுறதுக்காக என்னை அனுப்பிச்சிங்க, கேட்கவே இல்லை. தன்னுடைய சாந்த குணத்தை
எல்லாருக்கும் காட்டினார். தன்னுடைய சமாதானத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். எதை செய்தாலும் தன் பிதாவினிடத்திலே கேட்டு செய்து அதை பெற்றுக்கொண்டவர். அதனால்தான் அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலே நாம் எல்லோரும் இன்றைக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஐக்கியத்தோடும் அன்போடும் ஒரே பாத்திரத்திலே கையிட்டு பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது துக்கத்துக்காகவோ, ஐயோ இயேசு கிறிஸ்து எனக்காக மறுத்திருக்கிறாரு, நான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில அப்படியே நடுங்கிட்டு போய் அப்பரசம் எடுக்கிறதுக்காகவோ இது வைக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது அதற்காக வைக்கவில்லை. உங்களை பூரண சாத்தானின் காலில் இருந்து மிதித்து எடுத்து உங்களை பூரண சமாதானத்துக்குள் உட்படுத்தி இந்த உலகத்தில் நாம் ஜீவிப்பதற்கு தேவையான ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் வைத்திருக்கிறார். அதே போலதான் அவருடைய பாடு மரணத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். இது சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொண்டது. எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக, மீறுதலுக்காக அவருடைய சரீரத்தை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை, என்னுடைய இரத்தத்தை எடுத்து அவருடைய இரத்தமாக மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நான் இதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இதில் கையிட வேண்டும். வாரம் வாரம் நான் இதில் கையிட வேண்டும். என்னுடைய சந்தோஷம் இதில் தான் இருக்கிறது. உலகத்திலே எனக்கு அது எங்கேயுமே கிடைக்காது. இதில் தான் எனக்கு அந்த சமாதானம் இருக்கிறது. இதில் தான் எனக்கு ஐக்கியமே இருக்கிறது. அவரோடு உள்ள ஐக்கியம் இதில் தான் எனக்கு இருக்கிறது. இந்த பாத்திரத்தை நான் என்னுடைய மரண பரியந்தம் வரை ஏற்றுக்கொண்டு இந்த பாத்திரத்துக்கு உடன்பட்டு நான் நடப்பேன் என்று நடந்து நான் நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக்கொண்டோம் என்றால் நாம் இந்த உலகத்திலே ஞானவான்களாக நடப்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். பந்திக்கு கடந்து செல்வோம். பந்தியை சகோதரர் சுரேஷ் அவர்கள் நடத்துவார். எழுந்து நின்று 398வது பாடலை